குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நான் போர்லேயே பிறந்து போர்லேயே என் இளம காலத்தை கழிச்சு 2009 வரைக்குமே அந்த போர்க்கால சூழல், அதில் பாதிக்கப்பட்ட மனிதர்கள். போர் முடிச்சு மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். அங்கே இருக்க வீரர்கள் அவங்க குடும்பம் என்ன நல்லா யாருக்கு தெரியும்? தமிழீழம்தான் உங்களோட முடிஞ்ச முடிவு, நீங்க வேற எந்த தீர்வுக்கும் போய்விடாதீங்கன்னு சொல்வதற்கான உரிமை யாருக்கும் கிடையாது. எல்லா வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களும் மோசமானவர்கள் என்று நாங்கள் சித்தரிக்கல. ஆகவே அதிலே ஒரு பண்ணை அமைப்போம், நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். பிரச்சனை தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் அல்ல, அந்த அரசுக்கும் அந்த அரசு இயந்திரங்களுக்கும் இங்கு தமிழர்களை வைத்து பொலிட்டிக்ஸ் நடத்துகிற இந்த மிதவாத அரசியல்வாதிகளுக்கும். ஈழ தமிழர்கள் அப்படின்னா ஒரு அடையாளமாக இன்னைக்கு சீமான் இங்க தமிழ்நாட்டுல பார்க்கப்பட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு ஒன்று வந்திருக்கு. அதான் நான் இந்த சொல்றேன், படத்தை திரையிடவே கூடாது. அதை தான் நான் சொல்றேங்க. ஒரு காலகட்டம் எடுத்துகிட்டா ஈழத்தமிழர்கள் வந்து எல்லா அகதிகளாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது இதில் யார் யாரெல்லாம் பங்காற்றுனாங்கன்றது இங்கே வசிக்கிற அத்தனை தமிழர்களுக்கு தெரியும். இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு என்னன்னே தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த ஜென்ரேஷன் எல்லாருக்கும் தெரியும் எந்த இயக்கம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துச்சு, எந்தெந்த இயக்கத்துக்காரங்களாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து எல்லாம் உணவு லட்சங்களை காப்பாற்றினாங்கன்ட்டு. இன்றைக்கி வரவங்க விவரமே தெரியாதவங்க, அதை பற்றி புரிதல் இல்லாதவங்க, எந்த ஆதரவும் தெரிவிக்காதாலும் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கவங்களாம். அதை மட்டும் தான் நான் சொல்ல முடியும். இப்போ வேற யாராவது உங்கள்கிட்ட இந்த படத்தை பற்றி சம்மந்தம் பேசுனாங்களா, வெளிவிடக்கூடாது அப்படிங்கிற சம்மந்தமாக? இல்லை, யாருமே தெரிவிக்கல. ஆனால் சீமா அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருந்தாரு, அதை படித்து பார்த்தேன். அறிக்கையில் அவர் படம் பார்க்கலன்றத வருத்தமாக இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழர்கள் வந்து இந்த போரை பற்றி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே நடந்த போர் நடந்துச்சு, நம்ம அதில் தோல்வி அடைஞ்சிட்டோம்னு. ஆனால் நம்ம தோல்வி அடைஞ்சவங்க பூரா அவங்க குடும்பம் என்ன சிதறடிக்கப்பட்டது, அவங்க பொருளாதாரம் எவ்வளோ பாதிக்கப்பட்டது, அந்த குடும்பம் எவ்வளோ சீழஞ்சிருக்குதுன்றதை எடுத்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா எடுத்து சொன்னால் தான் நாங்கள் போய் உதவுறதுக்காக ஒருத்தர் யாருனா இருப்பாங்க. சினிமான்றது ஒரு பிளாட்ஃபார்ம். சினிமாக்குள்ளே வந்து ஒரு விஷயத்த சொன்னால் அது உடனே தீயாக பற்றிக்கும். அதனால தான் அந்த சினிமா ஹீரோ வந்து சொல்லும் போது சரி அது வரட்டும், இந்த அவலங்கள் யாருக்குமே தெரியலை. போர் முடிச்சு மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். அங்கே இருக்க வீரர்கள் அவங்க குடும்பம் என்ன நல்லா யாருக்கு தெரியும்? போராட்ட குழுவில் இருந்தாங்களே, அதை பற்றி யாரும் சிந்திச்சு பேசினாங்களா? அதுக்கு யாருன்னா ஒருத்தர் ஒரு முன் ஸ்டெப் எடுத்தாங்களா? சரி, இந்த படத்தை பார்த்தாது இவ்வளோ கஷ்டம்லாம், இவ்வளோ துயரம்லாம், இவ்வளோ துன்பம்லாம் அந்த குடும்பங்கள்லாம் படுதா, இதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம எடுப்போன்றது ஒரு நம்மளால ஆன சிறு முயற்சி. அங்கே தமிழர்கள் அமைதியாக இருக்கணும்னா தமிழ்நாட்டில் யாரும் அந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம், அவங்க இங்கே அமைதியாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒன்று இருக்குது. இந்த படத்துக்கு வெளியில் போகிற ஒரு அரசியல் சார்ந்த கேள்வி நான் பெரிய விளக்கத்தை நான் கொடுக்க விரும்பலை. பாலஸ்தீன விடுதலை போராட்டம் நடந்துட்டுருக்கு. செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பின்னரான அந்த அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பின்னரான அந்த இஸ்ரேலிய தாக்குதலில் கிட்டத்தட்ட 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நான் ஒரு ஒடுக்கப்பட்ட தேசிய இனத்தினுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருவன் என்ற முறையில் எனக்கு பாலஸ்தீன மக்களுடைய வலி தெரியுது. நான் வெளியில் இருந்து ஒரு தார்மீக ஆதரவை வழங்குறேன். ஆனால் பாலஸ்தீன மக்களுக்கு ஜோர்டானில் ஒரு நாடு கொடுக்கணும்னு கேட்குற உரிமை எனக்கு கிடையாது. இது பாலஸ்தீன மக்கள் முடிவு செய்வார்கள். பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய தேசம் எது என்பதையும், தங்களுடைய போராட்டம் எது என்பதையும், அவர்களுடைய அந்த போராட்டத்தின் முடிவை எதை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதை பாலஸ்தீன மக்கள் முடிவு செய்வார்கள். நான் ஒரு பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தின் ஆதரவாளனாக அதுக்கு தார்மீக ஒத்துழைப்பை எப்பவும் வழங்குவேன். அவர்களோடு நான் தோளோடு கூட சொலிடாரிட்டின்னு சொல்வார்கள் இல்லையா, நான் அந்த சொலிடாரிட்டியை நான் வழங்குவேன். தமிழீழத்துக்கு வாருங்கள், நாங்கள் போராடினோம். போராட்டத்துக்கு வெளியில் இருந்தவர்கள் தார்மீக ஒத்துழைப்பு வழங்கலாமே தவிர எங்களுடைய போராட்டத்தை எப்படி போராடுங்கள் என்றோ, என்ன தீர்வை அடையுங்கள் என்றோ, தமிழீழம்தான் உங்களோட முடிஞ்ச முடிவு, நீங்கள் வேற எந்த தீர்வுக்கும் போய்விடாதீங்கன்னு சொல்வதற்கான உரிமை யாருக்கும் கிடையாது. அந்த மக்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கு நாங்கள் தமிழீழம் என்ற கோரிக்கையோட நிற்கிறதா, இல்லை ஒரு மாநில சுயாட்சியோட போறதா, இல்லை நாங்கள் வேற ஒரு வடிவமான ஒரு தீர்வை ஏற்றுக்கொள்றதான்னா அந்த மக்கள் தீர்மானிக்க வேண்டும். தீர்மானிக்கிற பொழுது உங்களால் முடிந்தால் அந்த தீர்வை நோக்கி ஆதரவை வழங்குங்கள். அதை மீறி நீங்கள் அந்த தேசிய இனத்துக்கு சொல்லக்கூடாது இதுதான் உங்களோட முடிவு. வெளிநாடுகளில் இந்த படம் வந்து திரையிடப்பட்டது இல்லையா, அங்கே பாடம் இல்லை, விசேட காட்சிகள் மட்டும், விசேட காட்சிகள் இல்லையா, இனிமேல் தான். அங்கே பார்த்தவங்களாம் யாரு? எல்லாருமே பார்த்தார்கள்.
அதாவது நான் சொல்றது வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள். தமிழர்கள். ஆமாம். ஆனால் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் இன்றைக்கு வந்து சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல நிதிகளை வந்து அங்கிருந்து அனுப்புகிறார்கள் என்று அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சு இருக்கு பேச்சு. இல்லையா? ஆமா. அவருடைய ஆதரவு இவங்களுக்கு இருக்குல்ல, இவருக்கு இருக்குல்ல. கண்டிப்பா இருக்கிறது. இப்போ அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் வெளியிடக்கூடாதுன்னு திரையிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறார். இது அவர்களுடைய உணர்வுடைய வெளிப்பாடா நம்ம எடுத்துக்கலாமா? அவர்களுடைய தூண்டுதல் இருக்கும் என்பதில் எனக்கு 2வது சந்தேகம் இல்லை. அவர் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லுறதுலேயும் அவருக்கு நான் சொல்ல முடியாது, நீ தமிழ்நாட்டை பற்றி பேசக்கூடாதுன்னு, என்னுடைய நாட்டை பற்றி பேசாதே என்று சொல்லிவிட்டு தமிழ்நாட்டை பற்றி பேசாதே என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. அது அவர் அறிக்கை விடலாம். அவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், அவருடைய அறிக்கை. ஆனால் தயாரிப்பாளர் RSS பிக்சர்ஸ் நிறுவனர் அண்ணன் பிஸ்தானி அவர் இந்த நாட்டை சேர்ந்தவர். இந்த நாட்டை சேர்ந்த பிரஜை, இந்த நாட்டிலே இருக்கிற ஒரு சிட்டிசன் தன்னுடைய படத்தை இந்த நாட்டிலே வெளியிடுவதா இல்லையான்றது அவர் எடுத்த முடிவு. படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஈழத்தமிழர்களை எதனா கொச்சைப்படுத்துகிறாங்களா, இல்லை ஈழ போராட்டத்தில் பங்கெடுத்த போராளிகளை கொச்சைப்படுத்துகிறாங்களா? எங்கேயுமே இல்லையே. இவருடைய கண்டென்ட் நீங்கள் படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுவார், ஒடுக்கப்பட்டவன் உறங்குவதில்லைன்னு சொல்லுவார். அதுதான் அவருடைய போராட்டம் கண்டென்ட். இருப்பதில்லை, அதான் அது வந்து ஒடுக்கப்பட்டவன் உறங்குவதில்லைன்னு சொல்லுவார். அதுதான் கண்டென்ட். அது ஏன் நம்ம அப்படி எடுத்துக்க தெரியல, அவரால் பாசிட்டிவ் எடுத்துக்க தெரியல. மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது எங்களுக்கு அந்த படம் பார்த்தபோது. ஏற்பட்ட அதிர்ச்சியையும் அந்த இதை வந்து தாங்க முடியல. அதோட வெளிப்பாடாக கூட அந்த நண்பர்களுடைய குரல் இருந்திருக்கலாம் இல்லையா? சில்லரிஸ்ட்னு ஒரு படம், இங்கிலீஷ் படம் வந்துச்சு. அது தத்ரூபமாக நடந்த உண்மை சம்பவங்கள் தான் எடுத்திருப்பாங்க அந்த படத்தை. அதே போல் உண்மை சம்பவங்களை சொல்கிறதா நம்ம படமாக எடுத்திருக்கோம். அவ்வளோதானங்க விஷயம். வித்தியாசம் அவ்வளோதானே. இப்போ அங்க அவரோட தமிழர்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் மேம்பட்டு இருக்கு. அடையாளங்களை அழிப்பதில், ஒரு இனத்தினுடைய மொழி, அவர்களுடைய பண்பாட்டு அடையாளங்களை அழிப்பதன் மூலம்தான் ஒரு இனத்தை அழிக்க முடியும் என்பது அது வரலாற்று ரீதியாக நிரூபணமான விஷயம். அந்த விடயங்கள் அங்கங்கு நடந்து கொண்டேதான் இருக்கிறது. புராதன இடங்கள் என்று அடையாளம் படுத்தப்படுகிற இடங்கள் இது அரசுக்கு சொந்தம் என்று கூறுவையில் தமிழர்களுடைய நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையகப்படுத்தப்பட்ட நிலைமை இன்று வரையும் இருக்கிறது தான். ஆனால் இலங்கை வந்து பொதுநல நாடுகள் அமைப்புகள் இருக்கிற நாடுகளில், வளர்ந்து வர்ற நாடுகளில் கல்வி அறிவில் 95% மேற்பட்ட கல்வி அறிவை கொண்ட ஒரே ஒரு நாடு இலங்கை. அதுக்கு காரணம் அமைச்சர் கண்ணங்கர என்றவர் 1948 50ஆம் ஆண்டிலே கொண்டு வந்த தாய்மொழி வழி கல்வி. அவருடைய மொழியிலே அவர் கற்க வேணும். 16 வயது வரையும் அவர்கள் பள்ளிக்கூடம் போக வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப தவறுகிற பெற்றோர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து எல்லோரையும் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி நாங்கள் கொண்டு வந்து அது வளர்ந்திருந்த ஒரு நாடு கல்வியில். நாம் போராட்டம் ஆரம்பித்தது பின்னர் அது சிதைந்து அது மிக மோசமான ஒரு நிலைமைக்கு போனது. இப்போ போராட்டம் முடிந்து கிட்டத்தட்ட 15 வருடங்களாக இப்போ அண்மையில் வந்த பருவர்கள் வந்து மிக இன்னும் நிறைய வர வேண்டி இருக்கிறது. ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் கூடியிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், ஒரு போர் நடந்த இடத்தில் அந்த போர் திடீரென்று முடிந்தால் அந்த போரை நடத்தி கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்கான ஒரு ஒழுங்கு நடவடிக்கைகள், சட்டத்திட்டங்கள், நடைமுறைகளை மெயின்டைன் பண்ணி கொண்டிருப்பாங்க. அதை பிரதிநிதித்துவப்படுத்தின அமைப்பை வந்து திடீரென்று இல்லாமல் போகிற பொழுது ஒடுக்கிற அரசு வந்து அந்த நடைமுறைகளை உடனடியாக பின்பற்றாது. அங்கு பொது நிறுவனங்கள் இருக்காது, சிவில் சமூகங்கள் இருக்காது, பெரியோருடைய சொல்லுக்கு மதிப்பு இருக்காது, சமூகம் யாரையும் மதிக்காது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்? சீரழிவுகள் தான் வரும். முதல்ல சமூக சீரழிவு வரும். 12ஆம் ஆண்டில் அதுதான் நடந்தது. அதுதான் படம். அந்த சீரழிவுகள் என்ன நடக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகள் சங்கம் வந்துட்டுது, ஆசிரியர் சங்கம் வந்திருக்கு, தாதிகள் சங்கம் இருக்குது, இப்படி சங்கங்கள் நிறைய வந்திருக்கு. அந்த சங்கங்கள் இந்த ஒழுங்குபடுத்தல்களை கொண்டு வருவார்கள். சட்டம் ஒழுங்கும் படிப்படியாக வெளிநாட்டு அழுத்தங்கள் வருகிற பொழுது அவர்கள் சட்ட ஒழுங்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருகிற பொழுது அந்த சமூகத்திலே அந்த மாற்றம் இயல்பாக நடக்க தொடங்க. அது நடந்து கொண்டிருக்கு. மீண்டும் அந்த சமூகம் எழும். படத்தில் ஒரு காட்சி வரும். இவரோட நிலம் சுவிஸில் இருக்காரு, அவரோட நிலம் இங்கே கொஞ்சம் இருக்கு, அந்த நிலத்தை நீ வந்து பார்த்துக்கன்னு சொல்லி ஒரு காட்சி பண்ணுவாங்க. இப்போ அப்படியாக வெளிநாட்டு தமிழர்களுடைய நிலமெல்லாம் அங்கே என்ன நிலைமையில் இருக்குது? நிறைய பேருடைய நிலங்கள் அங்கே கவனிப்பாரட்டு தான் கிடக்கிறது. நான் ஒரு இடதுசாரி கொள்கைகளை பின்பற்றுவன். அவ்வாறான ஒரு இடதுசாரி கொள்கைகள் உள்ள ஒரு அமைப்பிலே தான் நான் அங்கத்தவராக இருந்தேன். அதனாலே நான் அரசியலில் அப்படித்தான் நான் பயிற்றுவிக்கப்பட்டேன். நான் உழைத்து பகிர்ந்துண்டு வாழுகின்ற
தமிழனுடைய உயர்ந்தபட்ச பண்பாடிலே ஒன்றான பகிர்ந்துண்டு வாழ்தல் என்கின்ற அடிப்படையில் அது ஒரு உச்சபட்ச கம்யூனிச கொள்கை என்ற அடிப்படையில் அது எனக்கு சரியாக படுற காரணத்தினால நான் அந்த படத்தில் சொல்லியிருக்கேன், ஒரு 20 ஏக்கர் காணி என் ஃப்ரெண்டுக்கு அங்கே இருக்குது, அதை நீ எடுத்துக்கூடா, நல்லவர்களும் இருக்கிறார்கள் வெளிநாட்டிலேன்றது அந்த ரெஃபரன்ஸ் தான். அது எல்லாருமே அப்படி இருக்க இல்லை வெளிநாட்டிலேன்றது. அதெல்லாம் இன்னொரு வெளிநாட்டில இருந்து வந்தவர் உதவி தான் கொண்டு வந்து கொடுக்குறார். ஆனால் ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது தான் அவர் அதை மறக்கிறார். அவர் அந்த தவறை அந்த இடத்திலே உணர்கிறார். அப்படி நாங்கள் எல்லா வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களும் மோசமானவர்கள் என்று நாங்கள் சித்தரிக்கல. ஆகவே அதிலே ஒரு பண்ணை அமைப்போம், நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உழைப்போம், வர்றதை எல்லாருமா பங்கிட்டு கொள்வோம் என்ற முறை என்னன்னு சொன்னால், நாங்கள் இனி அதை தான் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா முதல்ல நாங்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து உழைச்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்தில் நாங்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைய முடியும். அதற்கான ரெஃபரன்ஸ் தான். இப்போ இவங்களுடைய தேர்வு எப்படி நடந்தது? அவங்கள்ட்டே கேளுங்க, அழகா சொல்லுவாங்க. நான் இலங்கையில் இருக்கிறேன், ஈழத்தில் இருக்கிறேன். அவங்க யூகேல இருக்கிறாங்க. ஒரு கேஸ்டிங் கால் ஒன்று பார்த்தேன் நான், ஒரு திரைப்படத்துக்கான. அப்போ நான் வந்து என் ஃபோட்டோஸ் கொஞ்சம் தான் அனுப்பினேன், மெயில் பண்ணி. இலங்கையில் உங்களுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கு? நீங்கள் எப்படியாக அங்கே இருக்கீங்க? நான் போர்லேயே பிறந்து போர்லேயே என் இளமை காலத்தை கழித்து 2009 வரைக்குமே அந்த போர்க்கால சூழல், அதில் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாரோடையும் தான் வாழ்ந்து வந்தேன். நான் போரில் வந்து அப்பால இருந்து ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பேர் மாதிரி போரில் இழந்திருக்கிறேன், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க, போராளிகளாகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து நான் வாரேன். எனக்கு அப்பா 2 வயசுல இருந்து இல்லை. ஸோ ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பம், அப்படித்தான் நான் வாரேன். ஸோ அப்படியான ஒரு காலகட்டத்தில் நான் பிறகு படித்து யாழ்ப்பாணத்துலேருந்து இடம்பெயர்ந்து வவுனியாவுக்கு வந்து வவுனியாவிலேருந்து படித்து நான் ஒரு டீச்சராக வாரேன். அதுக்கு பிறகு நான் ஆரம்பத்தில் இருந்தே கலை இதுகளில் கொஞ்சம் நாட்டம் இருக்கிற, அப்பா ஒரு திரைப்பட இயக்குனர், அப்பா ஒரு கூத்து கலைஞர், அப்படி ஒரு பாரம்பரியத்துலேருந்து வாரேன். அப்போ தொடர்ந்து நான் அதை செய்ய விரும்புகிறேன். அதுக்கு பிறகு நான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக ஒரு ஃபில்ம் மேக்கராக நான் இலங்கையில் இருக்கேன். அந்த நேரத்தில் தான் நான் இந்த கேஸ்டிங் காலை பார்க்குறேன். இப்போ நான் நடிக்கிற நாள், எழுதுகிற நாள், அதே மாதிரி டைரக்ஷனும் செய்கிறேன் நான். அப்போ எனக்கு அது கிடைச்ச நேரத்தில் நான் அப்ளை பண்ணினேன். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது. அப்போ இப்படியே இருங்க, எனக்கு இது இப்படியே இந்த படத்துக்கு நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கனகாலம் வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு அவங்க ஸ்ரீலங்கா வந்து அதை ஷூட் பண்ணி, அப்படி தான் இந்த படம் நடந்தது. படம் எடுக்கப்பட்டதெல்லாம் நீங்கள் இலங்கையில் பகுதி? இலங்கையில் ஒரு 80% இங்கே சிதம்பரத்தில் வந்து ஒரு 20% படப்பிடிப்பு நடந்தது. நீங்கள் படம் தொடங்குற பொழுது இருக்கிற காட்சியில் சிதம்பரத்தில் இங்கே பெருமாள் கேரக்டர் வந்து நீங்கள் இது ரியல் இது வாழ்க்கையில் எடுத்ததா? எப்படி இவருடைய இது பங்களிப்பு? அவருடைய தோற்றப்பாட்டில் உங்களுக்கு ஒருவர் ஞாபகம் வந்திருப்பார், பிரபல், அந்த இயக்கத்தில் இருந்த ஒரு பிரபலம். அது முக்கிய காரணம் அவரை நான் தெரிவு செய்யறதுக்கு. அவர் இன்னும் உயரமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்க யார்ன்றதை தவற விடுறீங்க. அவர் அது மற்றது அவர் என்னுடைய நீண்டகால நண்பர் தனிவேல் சார். ப்ரொடக்ஷனையும் பார்த்துக்கொள்கிறவர் கூப்பிட்டா அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். அந்த பொறுப்பை எல்லாரும் பெருமாள் நீங்கள் கூட நின்று பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்த காரணத்தால் இப்போ அவர் அந்த பணியை செய்து கொண்டு அதே நேரத்தில் தான் அந்த படத்திலையும் அவர் நடித்து வருவார். உங்களுடைய படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க சீமான் அவர்கள் வந்து அவர் இலங்கைக்கு பயணம் செய்து கொண்டிருந்த அந்த பயணம் செய்ததா ஒரு காட்சி இருக்குல்ல, அதை பற்றின உங்களுடைய கருத்து? எனக்கு உண்மையில தெரியாது. நான் அறிந்த விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அப்படி செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்றது மட்டும் தான் நான் அறிந்த வகையில். அப்படி செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் சில வேளை உண்மையாகவும் இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் வாகனத்தில் ஏற்றப்பட்டதன் பின்னர் அங்கே நடப்பது உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, யாருக்குமே தெரியாது. அது நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கலாம். அது 2 தனிநபர்களுக்கு இடையிலே நடந்ததுக்கு இந்த 2 தனிநபர்களும் தான் சாட்சி. அதில் ஒரு சாட்சி இல்லை, ஒரு சாட்சி இருக்கிறது. இப்போ நீங்கள் படத்தில் முகாமா காட்டியிருக்கீங்க, வேலிகள். இப்போ அந்த சூழல் இல்லை, எல்லாம் முகாம் மூடிட்டாங்க. இப்போ எடுத்துட்டாங்க எல்லாரும். ஆமாம், இப்போ எல்லாம் சுதந்திரமா வெளியில போகலாம். எல்லாரும். இப்போ அவங்களுக்கான அந்த ரேஷன் இதெல்லாம் வந்து இப்படி அவங்க
இப்போ ஒரு ஒரு ஆட்சி நடைமுறை சட்டம் ஒழுங்கு போலீஸார் அது நான் சொல்ற காலத்துல போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றும் வரல. எல்லா இடமும் இராணுவ முகாம்கள் மட்டும்தான் இருந்தது. வேற எந்த சிவில் நடைமுறையும் நிர்வாகமும் இருக்கல. அதனால தான் அந்த சீரழிவுகள். அது பிறகு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிறகு அவங்க வீடு கட்டுறதுக்கு நிதி கொடுக்குறாங்க, வீடுகள் கட்டப்படுது, அவங்க பயிர்கள் பழமரங்கள் எல்லாம் செடிகள் எல்லாம் கொடுக்குறாங்க, மாடுகள் ஆடுகள் கோழி எல்லாம் வளர்க்குறதுக்கான சில சில விஷயங்கள் செய்து கொடுக்கும். அப்படி வெளி புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து நிறைய பேர் உதவி செய்கிறார். அது மாற்றம் படிப்படியாக நிகழத் தொடங்கிட்டது. அதுக்கு பிறகு இப்போ போர் நடக்கும்போது அங்கிருந்து இடம் பெயர்ந்திருப்பாங்கல்ல, நகர்ந்து வேற இடங்கள்ல தான் அவங்க முகாம் வச்சிருப்பாங்க. இப்போ அவங்க பழைய இடங்களுக்கு அவங்க போக முடியுதா? அந்த இடம் இப்போ இல்ல இராணுவ முகாம்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பூமியில வந்து கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு 60% பகுதி இன்னும் விடுவிக்கப்படவில்லை. அது இராணுவ முகாம்களாகத்தான் இருக்குது. இப்போ ஒரு 40% காணிகள் விடுவிக்கப்பட்டாச்சு. இப்போ வந்திருக்கிற ஒரு புதிய அரசாங்கம் தோழர் அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசு வந்து தோழர்ன்னு நான் பாவிக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம், அவர்களும் ஒரு புரட்சிகர அமைப்பில் இருந்து வந்தவர் முறையில், நானும் ஒரு புரட்சிகர அமைப்பில் இருந்தவன் முறையில், இந்த 2 அமைப்புகளும் ஒன்றாக ஒரு காலத்தில் நாங்கள் சண்டையிட்டவர்கள் என்ற முறையில் தோழர் என்று அழைக்கிறேன். தோழர் அனுரகுமார திசாநாயக்கா வந்து முல்லைத்தீவு பகுதியில் 1-2 இராணுவ முகாம்களை மூடி அந்த காணிகளை விடுவித்திருக்கிறதா அறிகிறேன். அவர் இதுவரை காலம் எடுக்கிற நடவடிக்கைகள் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதாக தெரிகிறது. ஆனால் அண்மையில ஐக்கிய நாடுகள் சபை போர்க்குற்ற விசாரணை தொடர்பான விசாரணையை நடத்த வேண்டும், வெளி தலையீட்டோடு நடத்த வேண்டும் என்ற விடயத்தை அவர் கண்டிப்பாக மறுத்து இல்லை அது நாங்கள் உள்கட்ட பொறிமுறை ஒன்றினூடாக அதை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அவை அந்த விடயத்தில் அதற்கு முந்தைய அரசுக்கும் இவருக்கும் இடையில இந்த வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடியலை. ஆனால் ஒரு ஒரு சிறிய நம்பிக்கை தமிழர்கள் மத்தியிலே இப்போ ஏற்பட்டிருக்குது. சிங்கள மக்களும் சில இந்த அறகலை என்ற ஒரு போராட்டம் நடந்தது இல்லையா, அரசை கலைத்து அந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த வேளையிலே நிறைய இளைஞர்கள் நாங்கள் தமிழர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறோம், இப்போதான் எங்களுக்கு தெரியுதென்று வெளிப்படையாக பேசின விஷயங்கள் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அங்கும் மாற்றம் நடந்திருக்கிறது. உண்மையில் பிரச்சனை தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் அல்ல, அந்த அரசுக்கும் அந்த அரசு இயந்திரங்களுக்கும் இங்கு தமிழர்களை வைத்து பொலிட்டிக்ஸ் நடத்தின இந்த மிதவாத அரசியல்வாதிகளுக்குள்ள நடந்த பிரச்சனைகளையே தவிர அதற்காக அடக்குமுறை இல்லைன்னு சொல்லவில்லை. எங்களுடைய நிலம் பறிக்கப்பட்டது, எங்களுடைய மொழி ஒடுக்கப்பட்டது, எங்களுடைய அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்கப்பட்டது, அதனால தான் போராட வந்தோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு சாதாரண மக்கள் மீதான வெறுப்பலை அல்ல நாங்கள் போராடினோம். நாங்கள் போராடினது அரச அடக்குமுறைக்கு எதிராக. அரசு தான் எங்களுடைய பிரதான எதிரி, மக்கள் அல்ல. படத்தில் ஒரு காட்சி வந்து இவங்க வந்து அதிகமாக எதிர்ப்பதற்கு முதல் காரணமாக அமைஞ்சது வந்து அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை வந்து புலிகள் அவங்க அமைப்பை சேர்ந்தவர்கள் சிலர் நீங்கள் வெளியே போங்க அப்படிங்கிறது ஒரு கண்ணீர் வடிகிற ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சி. அது ரொம்ப உணர்வு பூர்வமாக ரொம்ப பரிதாபமாக ஒரு முதல் முறையாக அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் மீது இப்படியான குற்றச்சாட்டோட வந்திருக்கிற படம் இந்த படமா? இது உண்மையா? இந்த நடந்தது உண்மையா? நீங்கள் அது கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். இது ஒன்றும் ரகசியமாக நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் கிடையாது. அவர்கள் வெளியேற்றிய ஆண்டு எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்களுக்கு தெரியலை. அவர்கள் திடீரென்று ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அடுத்தது அந்த முடிவை எல்லா முஸ்லீம் மக்களுக்கும், வட மாகாணத்தில் இருந்த முஸ்லீம் மக்களுக்கு அறிவிக்கிறார்கள். அந்த அறிவித்தல் வந்து 24 மணி நேரத்தில் அவ்வளவு முஸ்லீம் மக்களும் வட மாகாணத்தை விட்டு வெளியேற வேண்டும். நான் ஒரு தமிழ் சமூகத்தை சேர்ந்த நான் இலங்கை அரசாங்கத்தினுடைய அழிவுகள், எங்கள் மீதான அழிவுகளை இன அழிப்பு என்கின்ற ஜெனோசைடு என்ற யுஎன் சார்ட்டருக்கு கீழே இருக்கிற ஜெனோசைடு என்ற அது இன அழிப்புக்கு கீழ் கொண்டு வருவதாக இருந்தால் வடமாகாணத்தில் இருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டதையும் நாங்கள் அப்படித்தான் பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 50,000 குடும்பங்கள் தமிழ் பேசி மக்கள். அதனால நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் என்று சொல்கிறோம். ஏனென்றால் தமிழ்நாடு மாதிரி அல்ல. இங்கே அவர்கள் நாம் மதத்தால் இஸ்லாமியர்கள், மொழியால் தமிழர்கள் என்று சொல்வார்கள். அங்கு அவர்கள் நாம் இனத்தாலும் முஸ்லீம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற இனம். ஆனால் அவர்கள் பேசுகிற மொழி தமிழ். அதனால் நாங்கள் தமிழ் பேசும் மக்கள், வடக்கு கிழக்கில் வாழுகிற தமிழ் பேசும் மக்கள் என்று நாங்கள் விழித்துக் கொள்வோம். ஆகவே அவர்கள் போகிற பொழுது எல்லா இயக்கங்களிலும் பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம் இளைஞர்கள் போராளிகளாக இருந்தவர்கள். அது ஒரு வரலாற்று தவறொன்று நடந்திருக்கிறது. அது இயக்கமே அதை பின்னர்
ரியலைஸ் பண்ணி ஒரு முஸ்லீம் தலைவரை வன்னிக்கு அழைத்து அது தவறுதான், மக்களை திரும்பி வர சொல்லுங்கள், நாங்கள் எல்லா விஷயங்களையும் வசதிகளையும் நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்று அவர்களாகவே சொல்லியிருக்கிறார்கள். நானாக வருந்து கட்டி சொன்ன மன்னிப்பு கிடையாது. இங்கே நான் அதை பதிவு செய்கிறேன். ஏனென்றால் இவர்கள் நான் சொன்னேனே கட்டி வைத்திருக்கிற பிம்பத்தில் எதெல்லாம் உடையுமோ அது எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு தான் படைப்புகளை கொண்டு வரார்கள், எழுத்துக்களை கொண்டு வரார்கள். நான் அப்படி செய்ய முடியாது இல்லையா? இல்ல அதுல வர்ற வசனம் கூட நாங்க கூட தமிழீழம் நினைச்சோம், ஆனா இது தமிழனுடைய ஈழம் என்று ஈழம் தெரியாம என்று இப்போதான் தெரிகிறது அப்படிங்கிறது. Yeah. அது வந்து ரொம்ப கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருந்தது. அதான் இன்றைய தலைமுறைக்கு நான் சொல்றது. ஆமா, இப்ப நான் அது கேட்டதும் இன்றைய தலைமுறைக்கான அழகா ஒரு- கட்ச் பண்ணி இருக்கிறீங்க. அதான். எங்களுடைய நிறைய தமிழர்களுக்கே அந்த வசனம் புரியுதில்லை, அவர்களுக்கு தெரியுதில்லை. தமிழீழம்ன்றது தேசம், அந்த தேசத்துல அந்த தேசத்தை சேர்ந்த எல்லா மக்களுக்கும் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஆனால் அது தமிழனுடைய தமிழனுடைய ஈழமா இருந்தா மட்டும்தான் அவர்களுக்கு அந்த உரிமை இல்லை. ஆகவே அவர் சொல்றார் நான் இதுவரை நினைச்சேன் தமிழீழம் என்று, ஏன்னா அவருக்கும் அதுல உரிமை இருக்குன்னு. இன்றைக்கு தான் எனக்கு தெரியுது தமிழன் ஈழம். 2 விதமான நேஷனலிசம், ஒன்று தமிழீழ தேசியம், ஒன்று தமிழ் தேசியம். அது 2க்குமான. இப்போ நீங்க ஒரு படைப்பாளியா சொல்லுங்க. இப்போ அங்க முகாம்ல இருந்த தமிழர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நிலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றீங்க. இப்போ இங்க புலம்பெயர்ந்து இருக்கிற அகதிகளாக இருக்கிற ஈழ தமிழர்களுடைய சூழ்நிலையையும் நீங்க வந்து ஆய்வு செஞ்சிருக்கீங்களா? இல்லை, நான் ஆய்வு செய்யலை. அதனுடைய தவறு தான். 1-2 முகாம்களுக்கு போயிருக்கிறேன். குறிப்பாக தர்மபுரியில் இருக்கிற முகாமுக்கு நான் நண்பர்கள் எல்லோருமா அடிக்கடி செல்வோம். அங்கே ஒரு ஐயா இருந்தார், இப்போ இல்லை, உயிரோடு இல்லை, ஒரு எழுத்தாளர் கௌரிகாந்தன் என்று. கௌரிகாந்தன் என்று வடிவங்கள் மாறலாம், போராட்டம் தொடரும், அறமும் போராட்டமும். இப்பொழுது அவரோட ஒரு புத்தகம் நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம், அச்சிலே இருக்கிறது இங்கே தான். இளநிலை தேசியமும் முதுநிலை சாதியமும் என்று மிக அருமையான புத்தகம். அதுதான் அவர் கடைசியாக எழுதின புத்தகம். அதனால் அவரை பார்க்க போவோம். அங்கு அவர்களுடைய நிலைமை மோசமாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த அரசு இந்த பொருளாதார கட்டமைப்புக்கு கீழே அவர்களால் என்ன வழங்க வசதி முடியுமோ செய்து அது கொடுக்க முடியுமோ அதை செய்திருக்காங்க. வழங்கி இருக்கிறார்கள் என்றதுல எனக்கு 2வது கருத்து இல்லை. நான் இவர் விமர்சனபூர்வமாக பார்க்கக்கூடியவர் அந்த எழுத்தாளர். நான் அவர்கிட்ட கேட்டேன், இல்லை அவங்க வந்து எங்களுடைய பேசுகிறாங்க, எங்களுடைய குறைகளை கேட்குறாங்க, நாங்கள் இந்த கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு சொன்னபோது அவர் இறக்குறதுக்கு 1 வாரங்களுக்கு முன்னர் அவர்கள் வேறு ஒரு இடத்தை கூட்டிக் கொண்டே காட்டியிருக்கிறாரு, இங்கே கொஞ்சம் வசதியான வீடுகளை செய்து தர முடியும், இங்கே வருவீர்களாண்டு. அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இப்போ வந்திருக்கிற இலங்கையில் இப்போ இருக்க புதிய அதிபருடைய இந்த காலகட்டத்துக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் செய்திருக்காங்க சட்ட ரீதியாக? ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு 1 மாதம் தான். உடனடியாக பாராளுமன்றத்துக்கு அழைத்து விட்டார். பாராளுமன்றத்துக்கான தேர்தலுக்காக பரப்புரைகள் சரியான பிஸியாக இருக்கிறார். ஏற்கனவே உலக வங்கி வந்து எங்களை எப்படி விழுங்கலாம் என்ற திட்டம் ஒன்றை போட்டு கொடுத்திருக்கிறது. அதை எப்படி அழகாக கையாளுவது, இல்லைன்னு சொன்னால் கடனை கொடுக்க மாட்டார்கள், வாங்கினால் நாடு தாசமாக போயிடும். ஸோ அந்த பிரச்சனையில் ஓடித்திருக்கிறார்கள். ஆனால் சில விஷயங்களை அதிரடியான முடிவுகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஒன்றை சொல்லுவேன், நான் சார்ந்த துறை என்றபடியாக வந்து சொல்லுவேன். கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் வந்த உடனே தணிக்கை குழுவை உடனடியாக கலைச்சிட்டு புது தணிக்கை குழுவை அங்குரார்ப்பணம் செய்து வச்ச அந்த நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், தமிழர்களுக்கு என்ற ஒரு சினிமாவை இங்கே இல்லாமல் பண்ணிட்டோம், இங்கே சிங்கள மக்களுக்கு மட்டும்தான் சினிமா இருக்குது, நாங்கள் இப்போ எங்களுடைய முக்கிய கடமை வந்து இந்த தமிழர்களுக்குரிய ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியை இந்த நாட்டில் உருவாக்கி கொடுத்து, இதுவரை காலமும் இந்த திரைப்பட கூட்டுத்தாபனத்தில் தமிழர்களுக்கான பங்களிப்போ அல்லது ஒரு தமிழர்களுக்கான பிரிவோ இல்லாமல் இருந்தது, அதை நாங்கள் உடனடியாக செய்வதற்கான முழு முயற்சிகளையும் எடுப்போம் என்று அந்த உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். அப்படி பேசியதே இல்லையே எங்களுடைய நாட்டில் இதுவரை இத்தனை வருட காலத்தில். ஸ்கிரிப்ட் வந்து சிங்களத்துல தான் கொடுக்கணும். நாங்க தமிழ்ல படம் எடுக்கிறதா இருந்தாலும் சிங்களத்துல தான் கொடுக்கணும். ஸ்கிரிப்ட் கொடுக்கணும் அங்க. ஸோ கொடுத்து பெர்மிஷன் எடுக்கிறதெல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஸோ அவங்க மாற்றுவாங்கன்னு நம்புறோம். மாத்துற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி வரலாம். சீமான் அவர்களை சந்தித்தா நாளைக்கு என்ன நடக்கும்? எதுவுமே நடக்கும். சீமான் தன்னுடைய வாய்ப்புகள் குறைவு தான் நினைக்கிறேன். வாய்ப்புகள் இல்லை. நான் ஒன்றை மட்டும் அவருக்கு நேரடியாக வைக்கலாம். நீங்கள் படம் பார்க்கவில்லை, எனக்கு தெரியும், நான் போட்ட இடங்களில் நீங்கள் வரலை, நீங்கள் படத்தை வந்து பாருங்கள், நாங்கள் இருவரும் தனியே உட்கார்ந்திருந்து பேசுவோம், உங்கள் இதயத்தை தொட்டு இதய சுத்தியோடு சொல்லுங்கள், இது தமிழர்களுக்கு விரோதமான படமா, அவ்வளவுதான். ஒருவேளை அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் எடுங்க, இது வந்து
வேற யாரையா நினைவுபடுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? எந்த கதாபாத்திரத்தை அந்த அவங்களோட ஹவுஸ் ஓனர் கதாபாத்திரத்தை வந்து எடுங்க அப்படின்னு. இல்லை எடுக்க முடியாது. அதான் நான் சொன்னேன், இதய சுத்தியோடு நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்னதற்கான காரணம் என்னன்னா, அப்படி கேரக்டர்கள் இருக்குதானே. இல்லாத கேரக்டர் ஒன்று என்று அவர் நிரூபிக்கிற பட்சத்தில் நான் எடுக்கிறது தயாராக தான் இருக்கு. நான் அப்படி சொல்லக்கூடாது, நான் தயாரிப்பாளரோட முடிவு கேட்காமல், ஆனால் நான் அட்லீஸ்ட் நான் தயாரிப்பாளர்கிட்ட அந்த வேட்டுகோளை வைப்பேன். ஓகே, நான் தவறுதலாக என்னை அறியாமலே நான் இப்படி ஒரு காட்சியில் இப்படி ஒரு விஷயத்தை வச்சுட்டேன், நான் இப்போ தான் உணர்றேன், சீமான் சொல்கிறது சரிதான், நாங்கள் அந்த காட்சியை விளக்குவோமான்னு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நான் அவரிடம் அந்த வேண்டுகோளையாவது வைப்பேன். ஏனென்றால் நான் செய்த அத்தனையும் சரி என்று நான் வாதாடுவதற்கோ என்ன நிறுவுவதற்கோ வரவில்லை. படைப்பாளி தவறு விடுவதற்கு சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம். அது தவறு சுட்டிக்காட்டப்படுகிற பட்சத்தில், அது தவறாக இருக்கிற பட்சத்தில் நான் பகிரங்கமாக அதை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டு நான் நகர்றதுக்கு தயாராக தான் இருக்கு. உங்களுடைய படம் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.